அஸ்ஸலாமு அலைக்கும். ஐபோன் வணக்கம். புத்தளம் தல வைத்தியசாலையில நோயாளிகளை பார்க்க போற ஆட்களுக்கு பாஸ் நடைமுறைப்படுத்திக்கிறாங்களாம். அப்ப இது என்னத்துக்கு திடீர்னு நடைமுறைப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி இந்த வைத்தியசாலைக்கு தொடராக உதவி செய்து வந்த 20 வருடத்துக்கும் மேலாக உதவி செய்து வந்த வைத்தியசாலையில் இருக்கிற அபிவிருத்தி சங்க உறுப்பினருக்கு கால் பண்ணி கேட்கவும் அவங்க வைத்தியசாலை அதிகாரிகளோட பேசிக்கிறாங்க. பேசும் அந்த அதிகாரிகள் சொல்லிக்கிறாங்க, ஷாமர்கார் மந்தித்துவமா அனுமதியின்றி வைத்தியசாலைக்குள்ள வந்ததால தான் நாங்க இன்றைக்கு அவ்வளவு பேருக்கும் பாச நடைமுறைப்படுத்திக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஷாமர்கார் மந்தித்துவமா அனுமதியின்றி வைத்தியசாலைக்குள்ள போனதுக்கு மக்களை தண்டிக்கிறதுக்கான அதிகாரத்தை இவங்களுக்கு யாரு கொடுத்தது? அதிகாரிகளுக்கு. இப்ப எங்க புத்தளத்துல இருக்கிற ஏனே அரசியல்வாதிகள் வாய் மூடி என்னதுக்கு மௌனமாயிக்கணும்? ஷாமர்கார் மந்தித்துவமா அனுமதியின்றி வைத்தியசாலைக்குள்ள போனா அவருக்கு இதுல என்ட்ரியை போட்டு அவரை போலீஸ்ல பிடிச்சி போட சொல்லுங்க, சிறைக்கு அனுப்ப சொல்லுங்க, அதுக்கான தண்டனை எடுத்து கொடுக்க சொல்லுங்க. இது என்னது? மக்களுக்கு மேல அநியாயத்துக்கு பழிய போட்டது, மக்கள் என்ன இதுல தண்டிக்கிறது? இதுக்கு ஒரு வாயிலும் நாங்க அனுமதிக்கலாது. அடுத்தது ஷாமர்கார் மந்தித்துவமா போனது 5 மணிக்கு. 5 மணிக்கு பப்ளிக்குள்ள டைம். நான் யார்கிட்ட அனுமதி எடுக்க வேண்டிய தேவையில்லை. அப்படிதான் அனுமதி எடுக்கொண்டாலும் மக்கள் பிரதிநிதியா மக்கள் ஈக்கிற பிரச்சனையை பார்க்க போறதுக்கு நான் யார்கிட்ட அனுமதி எடுக்கணும்? மக்கள் என்ன தெரிவு செஞ்சுக்குது? மக்கள்கிட்ட பிரதிநிதியா எந்த அதிகாரிகளா இருந்தாலும் என்னோட நேரா கதைக்கலாம். கதைக்கிறதுக்கு திராணி இல்லாத இந்த அதிகாரிகள் ஒவ்வொரு ஆட்களுக்கு மெசேஜ் கொடுத்துக்கிட்டு போறாங்க. நாங்க மிக தெளிவா சொல்றோம், ஷாமர்கார் மந்தித்துவமா அனுமதியின்றி வைத்தியசாலைக்குள்ளுக்க போனதை கண்டிக்கிற இந்த அதிகாரிகள் அனுமதியின்றி வைத்தியசாலைக்குள்ள போய்த்து பல தொற்று நோய்களுக்கு காரணமாய்க்கிற நாய் ஆட்களுக்கு கடிக்கிறத கேட்கறதுக்கு துப்பில்லாத இந்த அதிகாரிகள், இத நப்பாட்டத்துக்கு வக்கில்லாத அதிகாரிகள், இத உயர்மட்டங்கள்ல பேசுறதுக்கு தைரியம் இல்லாத அதிகாரிகள் எங்கட மேல பழி சுமத்துறாங்க. இதுக்கு பிறகு வைத்தியசாலையில இருக்கிற அதிகாரிகளுக்கு மக்களுக்கான சேவையை சரியா செய்யாட்டி, மக்களுக்கான விடயங்களை சரியா செய்யாட்டி களத்துல போய்த்து நெப்போம். நீங்க எங்களுக்கு எதிராக என்ட்ரி போட்டாலும் சரி, எங்களை சிறையில பிடிச்சி போட்டாலும் சரி, வெளியே மறுக்கா ஹாஸ்பிட்டல்ல மக்களுக்கு தேவையான விஷயத்த செய்யாம நீங்க இடும்பு செய்வீங்களா? இந்த அந்த இடும்ப மக்களுக்காக கேட்கறதுக்கான மக்கள் பிரதிநிதிகளா நாங்க முன்னுக்கு நிற்போம். இப்ப நாளைக்கு நம்மளை பிடிச்சி உள்ளுக்க போட்டுவோம். 3-4 துறக்கா வீட்டுக்கு போலீஸ் தேடிட்டு போய்த்திக்கிறான். நாங்க ஒரு வேற வேலையா வெளியே வைக்கிறதால நாங்க ஓடி ஒளிர ஆளுக்கு இல்லை போலீஸுக்கு. நாங்க என்ட்ரி விழுந்துக்குது, போலீஸ்ல இருந்து கோல் வந்தது, நாங்க போவோம் போலீஸுக்கு, நாங்க போய்த்து ஆஜராவோம். எங்களுக்கு சிறைவாசம் போறது பெரிய விஷயம் இல்லை. மக்களுக்காக எதையும் செய்யறதுக்கு நாங்க ரெடி. ஆனா இந்த அதிகாரிகள் இடும்பால மக்கள்கிட்ட மேல சுமையை திணிப்பாங்களா இருந்தா இந்த அதிகாரிகள் யாருங்கிறத அடையாளப்படுத்த வேண்டியது இந்த இந்த ஊர்ல இருக்கிற அரசியல்வாதிகள்ட்ட பொறுப்பு. எங்க பாராளுமன்ற உறுப்பினர், எங்க மேயர், எங்க உறுப்பினர்கள் இப்ப போங்க, நீங்க பேய்த்து கேளுங்க. ஷாமர்கார் தவறு செஞ்சா எக்ஸ்ட்ரா எடுக்க சொல்லுங்க. என்னன்னு மக்களை தண்டிப்பாங்க அவங்க.